ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. சொல்லிட்டு போனது 30 நாள் யார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அது வேறு சில காரணங்களாக அல்லாஹ் வந்து ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அந்த கேப்பில் இவங்க கடல் கடந்து வரும்போதே அவங்க என்ன கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்கன்றாங்க. நாங்களும் வந்து அல்லாஹ் வணங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இவங்க ஃபிரௌனுடைய சிலையை வணங்கி பழக்கப்பட்டவங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து காலை கன்ற வழிபாட்டு பண்ணி இவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த பழக்கத்தில் மறுபடியும் இவங்க சிலையை கேட்கும்போது இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க மேலே போகிற அந்த கேப்பில் காளைக்கன்று சிலை வந்து இவங்க உருவாக்கிக்கிட்டு அவங்க தங்களுடைய அந்த வழிபாடு செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து கேட்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவருடைய சமூகத்தார் தம்முடைய அந்த காளைக்கன்று குட்டியின் வடிவத்தை உருவாக்கினார்கள். மூசா சென்ற பிறகு அதற்கு மாட்டின் சத்தம் இருந்தது. அது கத்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, சவுண்டு விட்டுச்சு. அந்த சிலை வந்து சவுண்ட் வந்துச்சு. ஏதோ ஒரு ஹோல்ஸ் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அதுலேருந்து காற்று அப்படி ட்ராவல் பண்ணி அது வரும்போது மாடு கத்துற மாதிரியே ஒரு சவுண்டு வந்து விடுது. அது வந்து அல்லாஹ் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏன்டா இது கடவுள்னு சொல்லிட்டு நீ போறில்ல, கடவுள்னா என்ன தெரியுமா, முதல்ல கடவுளுக்கு இலக்கணம் வந்து அல்லாஹ் சொல்லி தரான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை. இது பாம்பான்னு கத்துச்சுன்னா ஏதோ உனக்கு தெரியாத ஒரு உன்னுடைய அறிவியலை தாண்டி உன்னுடைய அறிவை வந்து அது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட்டுச்சுன்னா நீ கடவுள்னு அப்நார்மல் இது அப்படின்னு சொல்லி இதுக்கு கடவுள் தன்மை இருக்குன்னு நீ வணங்குறிய, நீ கவனிக்க மாட்டியா, அது உங்ககிட்ட பேசிச்சா, அது உனக்கு பேசிச்சா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். நம்பர் 1. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், எந்த விவகாரங்களிலும் அவர்களுக்கு அது வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா, ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கி கொண்டார்கள், மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாக விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். இது 7வது அத்தியாயத்தில் 148வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்கிறப்ப என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கடவுளுங்கிறது வந்து வணங்கப்படுறதுக்கான மெட்டீரியல் கிடையாது. என்னத்தையோ ஒன்று வணங்கி ஆகணும், அதனால் வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, சரி போ சிலை இல்லை சிலையை வச்சுக்கலாம், சரி ஓகே சிலை பிடிக்கலையா சிலை இல்லாத ஒரு கடவுளை வச்சுக்கலாம். வணங்குறது நம்ம என்னுடைய ஆத்ம திருப்தி, என்னுடைய மன குமுறல், நான் போய் எங்கேயாவது பிரார்த்தனை பண்ணணும், என்னுடைய வந்து இந்த பக்தியை வந்து நான் வந்து தனிச்சிக்கணும், அதனால் நான் ஒரு கடவுளை உருவாக்கி செஞ்சுக்கிறேன், அல்லது அது உருவம் இல்லாத ஒரு கடவுளை வணங்குகிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது. கடவுளுடைய முக்கியமான சிஃபத் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அது கைடு பண்ணணுங்கிறான். அப்போ நீ எந்த கடவுளை வணங்குற அப்படிங்கிறது அது பெருமை கிடையாது. நீ சரியான கடவுளுக்கு வெறும் வணங்குவதை வச்சு அந்த கடவுளுக்கும் பெருமை கிடையாது, அந்த சமூகத்துக்கும் பெருமை கிடையாது. அது வழிகாட்டி இருக்கா, அந்த கடவுளை வணங்குறவன் டிசிப்ளின்டாக இருக்கிறானா, சிவிலைஸ்டாக இருக்கிறானா, ஆர்கனைஸ்டாக இருக்கிறானா, அவன் வந்து அவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறானா, அவனுடைய அந்த செயல்கள் அவ்வளோ அழகானதாக இருக்கா, அப்போ தான் அந்த கடவுளுக்கு அது கடவுள்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி, அந்த மக்கள் அந்த வணங்கக்கூடிய மக்களுக்கும் நான் இந்த கடவுளுடைய பக்தன்னு சொல்லிக்கிறதுக்கும் தகுதி. அப்போ அல்லாஹ் வந்து இங்கே ஷர்த்தை என்ன வைக்கிறாங்க, இதுதான் தகுதி, வழிகாட்டி இருக்கா அப்படிங்கிறான். அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்ம எப்படி மற்ற மக்களுக்கு காட்ட முடியும்னா, முஸ்லீம்களுடைய அழகான செயல்கள் நற்பண்புகள் அதை பார்த்து ஏன் இவ்வளோ உயர்ந்த நடந்துக்கிறீங்க, எதனால நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இறைவன் இவ்வாறு வழிகாட்டி இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த இறைவன் மேல் மதிப்பு வரணும். இதுதான் பேட்டர்ன். இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரச்சாரம் இதுதான். இல்லைன்னா அல்லாஹ் வந்து நினச்சானா எவ்வளோ அற்புதங்களை காமிச்சு உண்மையான கடவுள்னு சொல்லி அதுக்கு வந்து சான்றுகளை இறக்கி அல்லாஹ் அதன் மூலமாக மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களும் ட்ரை பண்ணுறாங்களே, ஏதோ திடீர்னு ஒரு அற்புதம் இந்த இடத்துலேருந்து தண்ணி வருது அப்படின்னு ஒன்று கார்பரேஷன் வாட்டர் ஒன்று பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஏதோ ஒரு வழிபாட்டு தளத்தில், அதுக்கு பயங்கரமாக மகிமை உண்டாயிருச்சு, பார்த்தீங்களா அப்படி வருதுன்னு 2 மணி நேரம் கழித்து நட்டில் டைட் பண்ண உடனே தண்ணி வர்றது நின்று போச்சு. இந்த மாதிரியான இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குல்ல, சில
நார்மலான அந்த செயல்பாடுகள், ரெகுலர் செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள். இதை வச்சு கடவுள் டிசைட் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம். டிசிப்ளின், உங்களுடைய வழிகாட்டு, உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, அதை உலகம் பார்க்கணும். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாம் அந்த உலகத்தை கன்ஃபியூஷனில் தள்ளி இருக்கோமா, தெளிவு கொடுத்துருக்கோமா? ஈரானையும் அரபு நாடுகளையும் பார்க்கும்போது மனிதர்கள் இன்னைக்கு குழம்பி போகிறாங்களா, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்க முடியுமா? பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்கிறத வச்சு இதில் என்ன, 2 பேருமே அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு அடிச்சுக்கிறான். ஸோ இந்த வழிகாட்டுதல் தான் இங்கே இம்பார்ட்டன்ஸு. அப்போ ஏன் இந்த வழிகாட்டுதல் இவங்ககிட்ட இல்லை, இந்த அரபு நாடுகள்கிட்டையும் இவங்ககிட்டையும் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இல்லை அப்படின்னா, யாரும் வேதத்தை சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது. அதனுடைய வேல்யூஸ், குரானை வந்து நம்ம ஓதுறோம், குரானை மதிக்கிறோம், குரானை பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுறோம். ஆனால் குரான் படி வாழ்கிறோமா? குரானில் வந்து தனிநபருக்கான வழிகாட்டுதல் இருக்குது, அரசாங்கங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்குது, வெளியுறவு கொள்கை இருக்குது, குரான் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து பேசுது, பொலிட்டிக்கல் பாலிசிஸ் பேசுது, ஃபேமிலியுடைய அந்த பிரின்சிபல்ஸ் குரான் வந்து பேசுது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தால் நமக்கு இந்த கேவலமான நிலை, இதை ஈரான் ஃபாலோ பண்ணியிருந்தா, இதை சவுதி அரேபியாவும் ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரே மாதிரி ஒரே பேஜில் இருந்திருப்பாங்க. முதல்ல இந்த ஒரு நாடுகளே உருவாயிருக்கூடாது. மொதல் விஷயமே தப்பு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த எல்லைகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் முதல்ல இருக்கலாமா? மற்ற நாடுகளை விடுங்க, அது அவங்கவுங்க சவரண்டி அவங்க தனியாக வச்சுக்கிறாங்க. நமக்கு வேறு சவரண்டியே கிடையாது, நமக்கு ஒரே சவரண்டியாச்சே. நமக்கு இறையாண்மை மொத்தமும் அல்லாவுக்கு சொந்தம். இனில் ஹுக்மு இல்லால் இல்லா, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கட்டளை இடக்கூடிய அதிகாரம் கிடையாது, சுப்ரீம் லீடருக்கும் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய இமாம் யார்? குரான் தான். அப்போ குரானை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? இது ரமலான், இப்போ இந்த மாதம் இது வந்து நோம்புடைய மாதம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக இது நோம்புடைய மாதம் கிடையாது, குரானுடைய மாதம். ஏன் நோன்பு வைக்கிறோம்? ரமலானில் குரான் இறங்குனதுனால நோன்பு வைக்கிறோம். அப்போ குரான் வேறு மாதத்தில் இறங்கிச்சுன்னா வேறு மாதத்தில் நோன்பு வச்சுருப்போம். அப்போ ரமலானுக்கு வந்து சிறப்பு கிடையாது. அப்போ அல்லாஹ் உணர்த்த வர்றது என்ன? இப்போ நோன்பு கட்டாய கடமை ஆக்கணும். அப்போ குரான் கட்டாய கடமை இல்லையா? அப்போ குரான் ஃபாலோ பண்ணுறது, குரான் படி உங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறைகள் இருக்க வேண்டிய அது கட்டாய கடமை இல்லையா? இதுதான் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு உம்மத்து இருந்துச்சு, அந்த உம்மத்துக்கு குரானுக்கு முன்னாடி அவங்களுக்கு தௌராத்துங்கிற ஒரு புத்தகம் தரப்பட்டிருந்தது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? எந்த மக்கள் மீது தௌராத் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று செயல்படவில்லையோ அந்த மக்களின் உதாரணம் வேதங்களை சுமக்கின்ற கழுதையை போன்றதாகும். அல்லாவின் வசனங்களை பொய்யென்று தூற்றிய மக்களின் உதாரணம் இதைவிட மோசமானதாகும். இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. தௌராத் அவங்களுக்கு தரப்பட்டுச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? அதை ஓதுனாங்க, அதை வந்து வழிபட்டாங்க. அவங்களும் தௌஹீத்வாதிகள். நினச்சிங்க, ஈரானில் நீங்கள் இஸ்ரேலில் போங்க, எந்த சிலை வழிபாடும் இருக்குது, யாதொரு விக்கிரமும் ஏற்படுத்தாதுன்னு இருக்குல்ல, அவங்க ஏற்படுத்தவே இல்லை, இது வரைக்கும் ஏற்படுத்தலை. யூதர்கள் பியூர் தௌஹீத்வாதிகள், அவங்க வந்து எந்த வழிபாடும் வந்து அவங்க செய்கிறது கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன? ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்ன எது மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க, அவங்க போகிறாங்க. இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி செயல்படுபவர்கள் கழுத மாதிரி கேடு கட்டவர்கள், அதை விடையும் கேடு கட்டவர்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி சொல்கிறான் இவ்வளோ மோசமான உதாரணங்கள். இப்போ நாம யார்? இப்போ குரான் சுமந்து இந்த இடத்துல தௌராத்தை தூக்கிட்டு குரானை போடுங்க. எந்த மக்கள் மீது அடுத்த ஒரு வேதம் வந்திருந்தால் இப்படி தான் இருக்கும் வசனம். எந்த மக்கள் மீது குரான் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று, ஒரு வேதம் சுமத்தப்பட்டதுன்னா அதுக்கு பொறுப்பு இருக்கும். தௌராத் வந்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மலையை உயர்த்துறான், தூர் மலையை உயர்த்தி இதை பற்றி பிடிச்சிங்க, இதை கெட்டியாக பிடிச்சிங்க, இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க, இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே தானே அல்லாஹ் குரானுக்கும். அங்கே ஒரு வாக்குறுதி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்லாஹ் சொல்லியிருப்பான். அப்போ குரான் சுமத்தப்பட்டு அதை செயல்படாதவர்கள் கழுதை போன்றவர்கள். குரானில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறான்? குரல்களிலேயே அருவருக்கத்தக்கது கழுதையின் குரல்ங்கிறான். இந்த இடத்துல வேதம் வச்சிருக்கிற ஆள் ஃபாலோ பண்ணலன்னா அவன் கழுத. இன்னொரு இடத்துல ஆக கேடு கட்டவன் யாருன்னா அந்த எந்த குரல் அருவருக்கத்தக்கது மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத. இப்போ நம்ம ஒரு கிளி வளர்த்துறோம், அது கிளி வந்து வீட்டில் கத்துது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், புரியுதுங்களா? ஒரு கோழி வந்து கோழி கூவுதுன்னு தான் சொல்கிறோம். என்ன கிளி வந்து அதுவும் வந்து அதோடைய அந்த பாஷையில் சொல்கிறோம், கிளி வந்து அது ஒரு வெளிப்படுத்து சத்தத்தைங்கிறோம். ஆனால் கழுதையை போட்டு கத்துதுன்னு தான் சொல்கிறோம். அது கழுதை வந்து பாடுகிறது, கழுதை பேசுகிறதுலாம் இல்லை, கழுதை கத்துதுங்க. அவனே அந்த யார் அந்த சும தூக்கிட்டு போகிறான்ல, அவனே வந்து அதை யூஸ் பண்ணுறான், அது அவனுக்கு சாப்பாடு போடுறான், அதை பராமரிக்கிறான். ஆனால் வாயை திறந்துச்சுன்னா இவனே அடிப்பான், வாய் முடு, சும்மா காதை செவிடாக்கி பேன்னு கத்திட்டு இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி இன்றைக்கி ஐநா சபையில் போய் ஒரு முஸ்லீம் லெக்சர் கொடுக்குறான்னா அவனுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் ஆகுதுன்னா, இந்த கழுதை கத்துற ஃபீலிங் வருது அவனுக்கு. இப்போ நம்ம போய் தமிழ் பொக்கிஷம் வீடியோ கீழே நம்ம ஒரு கமெண்ட் போட்டோம்னா கழுதை கத்துற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. அதனால தான் நம்மளை போட்டு என்னங்கிறான், தூணாங்கிறான், தானாங்கிறான், மானாங்கிறான். என்ன அது வந்து எல்லாம் அந்த ஃபேக் ஐடிக்குன்னு ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுடைய 4 தலைமுறை 5 தலைமுறை இழுத்த வச்சு அவங்க ஒரே கொலா சண்டையாக போகுது. எத்தனை வீடியோவில் போய் சண்டை போடுவீங்க? எங்கே போட்டாலும் உங்கள் குரல் கழுத குரல் தான். நீங்கள் எழுத்தாக போடுங்க, நீங்கள் பேச்சா போடுங்க, நீங்கள் உங்கள் நியாயத்தை போடுங்க,
கழுதை தன் தரப்பு நியாயத்தை பேசும்போது எத்தனை பேர் அதை கவனமாக கேட்பாங்க, ஏதோ சொல்ல வருது இருப்பா அப்படிமா, மூடு வாயை மூடும், எடுத்தோட என்னத்தை பேசினாலும் வாயை மூடும். அப்போ முதல்ல குரானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயை தோறங்க, இல்லைன்னா நீங்கள் கழுதை. இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய மெசேஜ். இப்போ இந்த ரமலான் மாதத்தில் நம்ம வந்து இது ஒரு படிப்பினியாக நம்ம வந்து வச்சுக்கணும். எல்லா மதங்களும் இப்போ இந்த ஒரு சோதனை வந்துருச்சு. இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆகி போச்சு, நாமெல்லாம் எவனோ கூட கட்டு போனால் என்னன்னு இருப்போம், சண்டை நடக்கும், சரியாவோ மிடில் ஈஸ்டில் நடக்குது, ஸ்கோர் பார்க்குற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி இவங்க 100 அவுட்டு, இங்கே 10 அவுட்டு, இவன் இன்றைக்கி வந்து இவன் ஜெயிச்சான், அடுத்த நாள் திருப்பி இவன் வந்து 4 ஃப்ளைட் அடித்தான், ரைட், இது 4 போச்சு, அது 1 போச்சு, இவன் ஜெயிச்சான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரானு, எங்கள் தரப்பு நியாயம் உங்களுக்கு புரியல, சவரண்டினா என்னன்னு உங்களுக்கு புரியல, நீதி அநீதி என்னன்னு உங்களுக்கு புரியல, புரிய வைக்கிறது எங்கள்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஹொர்முஸை மூடு, ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை மூடு. ஏன்? உனக்கு சோறு கிடச்சிட்டு இருக்கிறதுனால தானே நீ வந்து என்ன நடக்குது, எவன் எக்கேடு கெட்டு போனால் என்னன்னு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற. எவனுக்கு எங்களுக்கு சோறு இல்லை, என் வீட்டில் இளவு விழுந்திருக்கு, உங்கள் வீட்லையும் விழுவிட்டோம், நான் ஒன்றும் அடிக்கலாம் மாட்டேன், சும்மா உன்னை சிந்திக்க வைக்கிறேன். அல்லாஹ் வந்து எப்போவுமே ஒரு ரசூல் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்தை எல்லாம் அனுப்புவோம். ஏன்னா அந்த ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன, கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ரிக்ஷா ஓட்டுலவர்லேருந்து பாலிட்டிஷியன்லேருந்து எல்லாரும் ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸ்னால் என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை மூணுனது சரியா தப்பா, யார் பக்கம் நியாயம்? ஏன் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் இல்லை. என்ன இன்றைக்கி வந்து ஹோட்டல்லாம் வந்து அங்கங்கே மூடிட்டு இருக்காங்க, என்ன வேணாலும் அது வந்து என்ன சொல்கிறது, வதந்தி, கேஸ் எல்லாம் இப்போ தட்டுப்பாடு இல்லை அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேஸ் எல்லாம் தட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கப்பல் வந்துருச்சுங்கிறேன், முதல் கப்பல் வந்து முதல் இல்லை ஒக்கே கப்பல் வந்துருக்கு, அவ்வளோதான். அங்கே ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், அது ஹோல்சேலாக அவங்க கொடுக்கல, புரியுதா? ஒவ்வொரு கப்பலுக்கு தனி ஐடென்டிஃபிகேஷனு, அவர் ஃப்ளாக் வச்சுட்டு இன்னும் வந்து அந்த டீல் இன்னும் பேசி முடியல. அது ஜெய்சங்கர் சொல்கிறாரு, இந்தியாவுடைய கப்பல் முழுவதுமாக வருவதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த அனுமதி வாங்கலை, கிளம்புன ஒரு 2 கப்பலை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போ அது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டோல் போட்டாங்க, இனி வந்து போகிறது இருந்தால் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து $20 மில்லியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கப்பலை எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிறப்ப இந்த நிலைமை வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இன்றைக்கி சிந்திக்குது. இப்போ அது பார்க்கணும். இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு, என்ன தலையிடுங்க, நியாயம்னா என்ன, முதல்ல பேசுங்க. முதல்ல சொல்கிறேன், எங்களுடைய சவரண்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அமெரிக்காட்ட சொல்லுங்கள். இவன் தான் ஆரம்பித்தான். இப்போ இன்றைக்கி என்னங்கிறான், எல்லாம் திருப்பி. ஆனாலும் பேசுகிறது யாரு, கழுது இல்லை. என்னதான் ஈரான் பேசினாலும் உம்மத்தாக பார்க்கும்போது அது ஒரு கழுது தான். அல்லாஹ் பொறுத்த இப்போ நான் வந்து நியாயமாக இருந்தால் நான் என் தரப்பில் நான் என்ன பேசிக்கிட்டாலும் என்னையும் கழுதையாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் போய் வந்து தமிழ் பொக்கிஷம் விக்கிக்கு எதிராக ஒரு வீடியோவோ அல்லது வேற ஒருத்தர் யாராவது ஒரு பேசுகிறாங்க, ரவிக்குமார் சோமு பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு எதிராக வீடியோ போட்டவுடனே இவன் சங்கிமா என் பேச கேட்கவே மாட்டாங்க. கீழே போய் நம்ம கமெண்ட் போடுவாங்க நம்ம ஆதரவாளர்கள்லாம், ஏங்க அவர் முழுசாக பேசுகிறீங்க, கழுதை பேசுகிறது எவன்டா முழுசாக கேட்பான்? நானும் ஒன் ஆஃப் த கழுதை. எங்கள் தரப்பு நியாயம்லாம் கேட்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஒரு காலம் வரும், அந்த டைமில் உட்காந்து கேட்பாங்க. இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை வச்சு நியாயம் எது அநியாயம் எதுங்கிறது மக்கள் போட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இருக்கக்கூடிய மக்கள், வேதத்தை பற்றி நாலேஜ் இல்லாத மக்கள் கூட தெளிவாக சொல்கிறாங்க, ஈரான் வந்து தப்பு பண்ணல. தப்பு பண்ணது யார்? யார் பண்ணி வச்சா? அமெரிக்காவும் இஸ்ரேல். இப்போ இந்த போர், அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார் யார்? அலி லார்ஜானி. அவர் வந்து சொல்கிறார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், டேபிளில் 3 கண்டிஷன் தாங்கிறார். பேச்சுவார்த்தை தயாருன்னு சொன்ன ஒரு ஆளை அவர் உடனே இஸ்ரேல் வந்து தூக்கிட்டு அப்புறம் எப்படி சொல்யூஷன்? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன், பேசுகிற வர்றவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு பேசுகிற ஐடியாலே இல்லாதவங்களை வந்து வச்சுருந்துட்டு என்ன போய் எப்படி இது பேச்சுவார்த்தை நடக்கும்? இப்போ இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெசேஜும் நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னா கழுதை தான், ஆனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஒரு 5 நிமிஷம். இதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் உபதேசம். என்ன அப்படின்னா, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, சவரண்டின்னா என்ன, அதை பாருங்க. அது யார் வயலேட் பண்ணுறா? அநீதிக்கு எதிராக நில்லுங்க. நமக்கு எது லாபம் அப்படின்னு நின்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களை அடிக்கிறது லாபமாக இன்னொருத்தனுக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் நியாயம் பேசுவீங்க, எவனும் கேட்க மாட்டான். இது வந்து உலகத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைத்தவன் வந்து இந்த பூமியை அப்படியே அநீதி மிகைச்சிருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் விட்டுற மாட்டான். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அது சொல்கிறான், ஆது கூட்டத்துடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை கவனிக்கவில்லையா? உயரமான தூண்களுடைய இரம் எனும் வாசிகள் அவர்களுடன் எப்படி நடந்துக்கிட்டான்னு நீங்கள் பார்க்கலையா? பள்ளத்தாக்குகளை குடைந்து வாழ்ந்த சமூகத்துடன் எப்படி நடந்தான்னு பார்த்துக்கலையா? ஃபிரௌனுடைய சமூகத்துடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாவை வணங்கலை, என்ன மறுத்துட்டாங்க, எனக்கு தர வேண்டிய மரியாதை தரலாம், அதெல்லாம் பேசல. வேர்ல்டு பாலிடிக்ஸில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்கன்ற. இன்றைக்கி வேர்ல்டு பாலிடிக்ஸில் எவன் அட்ராசிட்டி பண்ணுறாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த அட்ராசிட்டி பண்ணுறவர்களை அடையாளம் காணுங்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள், இது கேட்க உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள். இது செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறுதியில் அவர்கள் மீது இறைவனின் தண்டனையின் சாட்டை ஒளிந்தான். கடைசியாக என்ன பண்ணான்? அவனுடைய தண்டனை கொண்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இது ஸ்டார்டிங்கு.
இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இனி வந்து உலகம் மிகப்பெரிய டிசாஸ்டரை சந்திக்க போகுது. இதோடைய தொடக்கம் தான் இந்த எரிபொருள் பற்றாக்குறை. என்ன இது வந்து இஸ்ரேல் வந்து இது வந்து சாதாரணமாக விடாது. இந்த போர் வந்து ஒரு காலத்துலையும் இஸ்ரேல் வந்து நிற்கிறதுக்கு அது விடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிற கடைசியாக, உண்மையிலும் இறைவன் குறி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். நான் குறி வச்சு காத்துட்ருக்கிறேன். இப்போ அல்லாஹ் வேர்ல்டு பூரா ஒரு சர்வே எடுக்கிறான். எவன்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி வச்சுருக்கான் அவன் தான் தப்பிப்பான் 3ஆம் உலக போரில். யாரெல்லாம் சத்தியத்துக்கு நியாயம் அநியாயம் இதை மட்டும் பேசு, புரியுதா? இன்றைக்கி வந்து நம்ம நாடு இருக்குது, நம்ம வந்து அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சுருக்கோம், இது நியாயம். ஆனால் ஈரான் தயாரித்தா அது அநியாயம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து அல்லாஹ் நோட் பண்ணிக்குவான். ரைட், ஓகே, நீ அப்படி அநியாயமா, ஓகே, உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்து தக்காளி சட்னி. யார் யார்ப்பா இதுக்கெல்லாம் ஓட் போடுறீங்க? எல்லாம் ஓட் போட்டுங்க. அப்போ அல்லாவுடைய அசாப் வரும், விரைவில் வரும். இதில் 4 பேர் இதில் எக்ஸாம்பிள் இருக்கும். நம்பர் 1 முஸ்லீம்கள், இவங்க ஆல்ரெடி ஃபெயிலு, இவங்க மேலே ஆல்ரெடி அசாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது இன்னும் வந்து வேகம் எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. நம்பர் 2 கிறிஸ்தவர்கள், இவங்களும் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்த்துட்டு இருக்கணும், உலகத்தில் பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, அநியாயம் நடந்துருக்கு, கிறிஸ்தவ மதம் இதை தான் போதிக்குதா, பைபிள் இதை தான் சொல்லுதா? நேத்தன்யாவு வந்து பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமை விட செங்கிஸ்கான் சிறந்தவன். அவன் சொல்கிறான் செங்கிஸ்கான் சிறந்தவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பலவீனமாக இருந்தாங்க, செங்கிஸ்கான் வலிமையாக இருந்தான். வலிமை இருந்தால் கொடூரமான அந்த ரூத்லெஸ்னா தானே கொடூரம், வலிமையாக இருக்கணுமா கொடூரமாக இருக்கணுமா, இப்படி இருந்தால் உலகம் உங்கள் பேச்சை கேட்கும். இது சொல்கிறாரு. மைட் இஸ் ரைட், இதுக்கு பேர் தடி எடுத்தவன் தண்டல்காரன். இது நியாயமா? இது இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் அவருக்கு இஸ்ரேலுடன் இருக்கிறார், இப்போவும் இருக்கிறாரா? இயேசு வந்து செங்கிஸ்கானை விட தரம் தாழ்த்துறார். நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம், முஸ்லீம்கள் இதை ஒத்துக்க மாட்டோம். இயேசுடைய செருப்புக்கு கூட சமம் கிடையாது செங்கிஸ்கான், புரியுதுங்களா? இயேசு வந்து வெறும் 12 பேரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக அவரை மதிக்கிறோம், அவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துருக்கிறோம், அவர் வந்து நீதியை நிலைநாட்டுவார்னு நம்புகிறோம், அவர் வந்து அவருடைய களத்தை பலப்படுத்தணுங்கிறதும் நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா? இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, உங்களுடைய கண்டனம் எங்கே இருக்குது? நீங்கள் எல்லாம் திரும்பி இருக்க வேண்டாமா? நீங்கள் விரும்பக்கூடிய இயேசுவை எவ்வளோ மட்டமாக பேசுகிறேன். இதுக்கு வந்து கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா எப்படி இதை வந்து சகிச்சுக்குது? அது பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான், தீமை நன்மையை விட நன்மை ஜெயிக்குங்கிறான். இது பலம் இருந்துச்சுன்னா, அது ஒரு பாட்டு கூட இல்லைனால தீமை தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அவன் வந்து பேசுகிறான். அப்போது இவங்களுக்கும் ஒரு சோதனை, இந்த உலகத்தில் எது நியாயம் எது அநியாயங்கிறத எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கிறான். ஓட்டு போடுங்க. நம்பர் 3 யூதர்களையும் சொல்கிறேன், இதுதான் வந்து உங்கள் தௌராத் வந்து சொல்லப்பட்டுதா? தௌராத் இதைத்தான் போதிக்குதா? அப்பாவிகளை கொல்லுங்க, குழந்தைகளை கொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஜெருசலத்தில் வந்து இருப்பதற்கான உரிமை யார் பெற்றுக் கொடுத்தாலும், அது எவ்வளோ கேடு கட்டவன் பெற்றுக் கொடுத்தாலும் அவன் உங்களுக்கு ஹீரோவா? இந்த எப்ஸ்டீன்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த எப்ஸ்டீன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன்டா சின்ன குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வச்சு அவங்கள துன்புறுத்தி விதவிதமான டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு காசு சம்பாரிச்சியா, இது இந்த ஈன பொழப்பு உனக்கு தேவையாடான்னு கேட்டான். என்னங்கிறான், நான் அந்த காசை நான் மட்டும் வச்சுக்கிட்டேனா, எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர், நீ எல்லாத்துக்கும் கொடுத்தில்ல, இப்படி சம்பாரிச்ச காசுன்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறான். இதை சொல்லியிருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படி அவர் சொல்கிறார். இதை சொல்லி அவங்க வாங்க மாட்டாங்கன்ற. இப்போ இதுதான் சொல்கிறேன், இப்போ காசு வந்தால் போதுமா? அது விபச்சாரத்தில் வந்த காசு, அது தீவிரவாதத்தில் வந்த காசு, அது திருடிட்டு வந்த காசுன்னு பார்க்க மாட்டிங்களா? அப்போ யூதர்கள் இன்றைக்கி எதை பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு நாடு வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ கேடுகட்ட செயல்களை செஞ்சு பல மக்களை வந்து அப்பாவி மக்களை கொன்று வாங்கி கொடுத்தா அவன் வந்து உங்களுக்கு ஹீரோ ஆயிடுவானா? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பதிவு பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது, மதங்கள் தான் இந்த உலகத்தில் ஃபசாதுக்கு காரணம், மதங்களை விட்டு நாங்கள் நீதியில் வந்து நாங்கள் ஒன்றிணைங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்றைக்கி உலகத்திலேயே மேஜர் மதம் எது? நாத்திகம் தான். இன்றைக்கி வந்து கிறிஸ்தவமோ இஸ்லாமோ கிடையாது, மேஜர் மதம் இன்றைக்கி அதிக மக்களால் பின்பற்றக்கூடிய மதம் எது? நாத்திகம் தான். இப்போ நாத்திகர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பீயிங் ஹியூமனும்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை பேசுங்க, மனிதாபிமானத்தை பேசுங்க அப்படிம்பாங்க. மனிதாபிமானத்தை பேசுகிற நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் வந்து செக்யுலர் கண்ட்ரி, ஈரான் வந்து மதவாத நாடு, அதனால் ஈரான் அடி வாங்கணும், அவ்வளோதான். அது பக்கம் நியாயம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மதவாதி அடி வாங்கலாம், தப்பு இல்லை. எனக்கு எதிரானவன், அவ்வளோதான். எனக்கு எதிரிக்கு எதுனா நடந்தாலும் அது சரி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாடை இந்த 4 வகையினரும் நீங்கள் எந்த சைடுங்கிறது இனி வந்து நீங்கள் நியூட்ரல்னு சொல்லிட்டு எஸ்கேப்லாம் ஆயிட முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டு கிச்சன் வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு. அடுத்தது என்ன தெரியுங்களா? இன்றைக்கி வந்து 28 நாளுக்கு வரைக்கும் தான் ஃபியூலு. அடுத்து ஃபியூல் வரலைன்னு வச்சுங்க. ஃபியூல் வரலைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கட்டு, ஃபேக்ட்ரிஸ் கட்டு. இன்ஜின் ஆயில் இல்லைனா எந்த வண்டியும் ஓடாது, லாரி ஓடாது, ஃபேக்ட்ரிஸ் ஓடாது, கிரீஸ் இல்லைனா எதுவுமே ஓடாது. அதுலேருந்து எவ்வளோ பிளாஸ்டிக் வராது, உங்களுக்கு பெயிண்ட் வராது, இன்னும் கொஞ்சம் நாளில் யூரியா வராது, உரம் வராது, விவசாயத்துக்கு வரப்போகுது பிரச்சனை. இது எல்லாம் அதை சொல்கிறேன். அல்லாஹ் இந்த பிரச்சனை இதோட ஒழிச்சு கட்டணுன்னா நீதியின் பக்கம் நில்லுங்க, அழிஞ்சு நாசமாக போகணுன்னா அநீதியின் பக்கம் நில்லுங்க.
இதுதான் இன்றைக்கி இந்த உலகம் வந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதில் எல்லாத்தோட மொதல் விஷயம், தயவு செஞ்சு முஸ்லீம்கள் குரானை நோக்கி ஒன்றுபடுங்க. இதை விட்டுட்டு வேறு எந்த நீங்கள் அணு ஆயுதம் தயாரிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் சேஃபெல்லாம் இருக்க முடியாது. அடுத்த நம்பர் பாகிஸ்தான். இப்போவே பிளான் இது எஸ்கட்டாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்லேருந்தே இஸ்ரார் அகமது இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் வைஸ் படி, சீக்வன்ஸ் படி, ஃபஸ்ட்டு ஈரான், ரெண்டாவது பாகிஸ்தான். அப்போ நியூக்ளியர் வச்சுருந்தா தப்பிச்சிருவா, நீ தப்பிக்கல மாட்டேப்பாவா, உனக்கும் இருக்குது சுழுக்கு. அப்போ ஒழுங்காக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் தப்பிச்சிருவோம். முஸ்லீம்கள் தான் அடுத்தது வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து காமிக்கணும். அது இந்த ரமலான் வந்து இப்போ கடந்து போச்சு. இதோட குரானை தூக்கி ஓரம் வச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு குரானை அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிச்சு குரான் படி வாழக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு தனிநபராக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு சொசைட்டியாக நம்ம எமர்ஜ் பண்ணணும். அல்லாமா இக்பால் சொல்வார், கௌம் கி தக்தீர் அஃப்ராதிக்கு ஹாத்தோமே அப்படிங்கிற. அதாவது ஒரு தனிநபர் மாற்றம் தான் அந்த சமூகத்தின் மாற்றம். ஒருத்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஒருத்த மாதிரி பெரிய விஷயம் பண்ண முடியும். துருராத்திங்கிற ஒரு ஆள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துகிறார் முடியும். ஒரு ஆள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியாங்கிற வலிமையான ஆயுதம் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும். அது நமக்கு வந்து இப்லீஸு ஷைத்தான் நமக்கு போடக்கூடிய ஒரு அவநம்பிக்கை. தனியாக நீ மட்டும் மாதிரி என்ன ஆகிடப்போகுது, இதான் ஊரோடு அப்படியே மெர்ஜ் ஆகிடும். நம்ம மாதிரி ஒன்றும் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். அது தனிநபர்லேருந்து தான் நம்ம தொடங்கணும். இன்ஷா அல்லாஹ் அது முழு உலகத்தையும் நீதியின் கீழே கொண்டு வருவதற்கான வழிவகை செய்யும். அத்தகைய செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.